ஸ்டோரிஸ்னாலே அதில் எக்ஸாஜரேஷன்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கதைகளை என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்பினா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கதைகளை பேசி எனக்கு அனுப்பி வைங்க. இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை 1990s நடந்துச்சு. கவிதா, காவியா, காயத்ரி 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க, சிஸ்டர்ஸ். இவங்களோட அப்பா இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு. இவங்க வீடு எங்கே இருக்குன்னா ஸ்ரீநகர், காஷ்மீரில் இருக்குது. கவிதாவும் காவியாவும் காலேஜில் படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி. கவிதா 3rd இயர் படிக்கிறாங்க, காவியா 1st இயர் படிக்கிறாங்க. காயத்ரி மட்டும்தான் ஸ்கூல் படிக்கிறாங்க. அதனால் அவங்க அம்மா அப்பா கூட வீட்டில் இருக்காங்க. இப்போ வீட்டில் பார்த்தா காயத்ரி, அவங்க அம்மா அப்பா, இவங்க கூட ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தர் பாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த 4 பேர் மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க. அந்த வருஷம் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் இருந்து கவிதாவும் காவியாவும் வீட்டுக்கு வராங்க. அக்காங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து காயத்ரிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தீபாவளிக்கு முதல் நாள் ரொம்ப ஃபன்னாக போகுது அவங்களுக்கு. தீபாவளி அன்னைக்கும் காலையில் நல்லா ஜாலியாக இருக்காங்க. வீட்டிலேயே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஈவினிங் கண்டோன்மெண்ட்டில் பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டிக்கு சிஸ்டர்ஸ் 3 பேரும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லாக போயிருக்காங்க. அங்கே இருக்கிற யங் பேச்சுலர்ஸ் அவ்வளோ பேர் கண்ணுமே இந்த 3 பேர் மேலே தான் இருக்குது. இவங்க அப்பா வந்து இதை நோட் பண்ணுறாரு. தான் பொண்ணுங்களை வந்து இங்கே இருக்கவங்களாம் சைட் அடிச்சிட்டு இருக்காங்கன்றதை அவங்க அப்பா நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருனா, ஒரு எஸ்கார்ட் மாதிரி இந்த பொண்ணுங்க கூடயே தான் இருக்காரு. ஆனால் அவங்க அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணி சாப்பிட்டு கதை பேசி அவங்க வேறு ஒரு வேர்ல்டில் இருக்காங்க. என்னதான் அவங்க அப்பா வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் 3 பொண்ணுங்களையும் ஒரு சின்ன கேப் தான் கிடைக்குது. இவங்க அப்பா அசந்த ஒரு நேரத்தில் ஹேண்ட்ஸம் கை கேப்டன் கிஷோர் நைஸாக வந்து ஒரு லெட்டரை அவங்க ஃபர்ஸ்ட் அக்கா கவிதா கிட்ட வந்து கொடுக்குறாரு. அவங்க அக்காவும் ரொம்ப சிரிச்சுட்டு அதை வாங்கி அவங்க பர்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. இது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு 10 o'clock போல் ஆகிடுது வீட்டுக்கு வரத்துக்கே. வீட்டில் எப்படின்னா கவிதா அக்காவுக்கு மட்டும்தான் தனி ரூம். அவங்க அம்மா அப்பா ஒரு ரூமில் தூங்குவாங்க. இன்னொரு ரூமில் காவியாவும் காயத்ரியும் தூங்குவாங்க. காவியாவும் காயத்ரியும் கவிதா ரூமுக்கு போயிட்டு அக்காவை கிண்டல் பண்ணுறாங்க. உனக்கு ஏற்கனவே கிஷோரை தெரியுமா? லெட்டர் கொடுத்தோன்னே உடனே வாங்கி வச்சுட்டு நீயும் லவ் பண்ணிட்டு இருக்கியா? அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணி கேட்கும்போது கவிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கடி, தெரிஞ்சால் பெரிய விஷயமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கச்சிக்கு 2 பேரும் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், நீ ட்ரீம் வேர்ல்டாரு, நாங்கள் எங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு. தங்கச்சிக்கு 2 பேரும் அவங்க ரூமில் உட்காந்து பெட்டில் உட்காந்து தனித்தனி பெட்டை உட்காந்து கதை பேசி சிரிச்சுட்ருக்காங்க. டோரை அன்லாக் பண்ணிவிட்டு கவிதா அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. கையில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுட்ருக்காங்க. காவியாவும் காயத்ரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ தானே அவகிட்ட பேசிட்டு வந்தோம், இவன் என்ன திருப்பி ரூமுக்குள்ளே வர, அதை டப்பா மாதிரி கையில் வச்சுருக்காளே அப்படின்னவும் கவிதா உள்ளே வந்து கீழே போட்டிருக்க கார்பெட்டில் அந்த டப்பா வச்சு அதுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு போர்டு மாதிரி ஃபோல்டாக இருக்குது. அந்த போர்டு அதை எடுத்து அன்ஃபோல்ட் பண்ணி கார்பெட் மேலே விரிச்சு வைக்கிறாங்க. விரிச்சு வச்சு அது ஒரு சின்ன, அது கூடவே ஒரு சின்ன ஒரு பிளான்ஷீட் ஒன்று இருக்குது. அதையும் எடுத்து வச்சுட்டா தங்கச்சி 2 பேருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. ஏதோ போர்ட் கேம் போல் இருக்குது, அக்கா எடுத்துகிட்டு வந்திருக்கா, நம்ம ஜாலியாக விளையாடலான்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு கீழே வந்து கார்பெட்டில் உட்காந்தா. காய் வந்து கேட்குறா அவங்க அக்காட்ட, இது எப்படிக்கா விளையாடுறது? ஏபிசிடியாக போட்டிருக்கு, இதுக்கு டைஸ் எல்லாம் எதுவுமே இல்லையா, இது எப்படி இந்த கேமை விளையாடுறது அப்படின்னு சொல்லி காய் கேட்குறா. அதுக்கு வந்து கவிதா என்ன சொல்கிறான்னா, இது வந்து போர்ட் கேம் கிடையாதுடி, இது பேர் வந்து வீஜா போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ஷெட்டை வச்சுட்டு நம்ம ஸ்பிரிட், இந்த பிளான்ஷெட் மேலே நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் வச்சுட்டு இங்கே இருக்க ஸ்பிரிட்டை வந்து வாவான்னு கூப்பிட்டா அது வந்துடும், அதுக்கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம், அது ஃப்யூச்சராக நல்லா ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க கவிதா. இதை கேட்டுட்டு காயத்ரிக்கும் காவியாவுக்கும் ஷாக்கிங்காகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. அப்போ காயம் என்ன கேட்குறேன்னா, நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஸ்பிரிட்டெல்லாம் கூப்பிடணும்? ஏன்னா நம்மளை சுற்றி எத்தனையோ ஸ்பிரிட்ஸ் இருக்கும், அது நல்லவங்களும் இருக்கலாம் கெட்டவங்களும் இருக்கலாம். நமக்கு எப்படி தெரியும், வரது ஏதாவது ஒரு கெட்ட ஆன்மாவாக இருந்துட்டு ஏதாவது நம்மளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி காயத்ரிக்கு பயமாக இருக்குது. அப்படி கேட்கவும் கவிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்பலாம் பயப்படாதடி, எங்கள் ஹாஸ்டலில் நாங்கள் இதை வச்சு ஆல்ரெடி விளையாண்டுருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும், வர ஸ்பிரிட் வந்து ஃப்யூச்சர்லாம் அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம், நாங்கள் கேட்ட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்றாங்க. இதை கேட்கும்போது காவியாவுக்கும் காயத்ரிக்கும் பயமாகவும் இருக்குது, பண்ணி பார்க்கணுன்னு ஒரு க்யூரியஸாகவும் இருக்குது. அப்போ காவியா என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும், என்ன மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டால் இந்த ஸ்பிரிட் வந்து பதில் சொல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கவிதா என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி கேட்கலாம், நம்ம ஃப்யூச்சரில் ரிச்சாக இருப்போமான்னு கேட்கலாம், நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு கூட கேட்கலாம், அது கரெக்டாக சொல்லும் அப்படின்னு. இப்போ தான் வந்து காவியாவுக்கும் காயத்ரிக்கும் புரியுது அக்கா எதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான்னு. 2 பேரும் தங்கச்சிக்கு 2 பேரும் அவங்க அக்கா எப்படி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏண்டி உனக்கு வந்து கிஷோர் லவ் லெட்டர் கொடுத்துருவோம், நீ கிஷோரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதான்னு நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீ பேய் கூட பேசுகிறதுக்கு உனக்கு பயமாக இருக்குது, சேஃபர் சைடுக்கு எங்களையும் இதில் ஜாயின் பண்ணி விடுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க.
அப்படி சிரிக்கும்போது கவிதா என்ன சொல்கிறாங்க, சிரிக்காதீங்கடி, ஸ்பிரிட்டு கூட்டத்துக்கப்புறம் இப்படிலாம் சிரிச்சிங்கன்னா அது வந்து டென்ஷன் ஆயிரும், அதை ஏதோ கிண்டல் பண்ணுறோன்ற மாதிரி நினச்சிட்டு அதுக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினச்சிட்டு அது டென்ஷனாக எதாவது பண்ணிடும்டி, அதனால் சிரிக்கவே கூடாது. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன். இந்த கேமை வந்து பாதியில் வந்து குவிட் பண்ணிட்டு போகவே கூடாது. இன்னொன்று தேங்க்யூ குட் பை அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிக்கணும், ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அப்புறம் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. பயமாக இருந்தால் கூட சரி விளையாண்டு தான் பார்ப்போமேனு ஒரு ஆர்வம் வருது. சரிக்கா நம்ம 3 பேரும் விளையாடலான்னு சொல்லி 3 பேருமே டிசைட் பண்ணிவிட்டு அந்த பெட்ரூமில் இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கார்பெட்டில் உட்காந்துருக்காங்க 3 பேரும். வீஜா போர்டு சென்டரில் இருக்குது, அதை சுற்றி 3 பேர் உட்காந்துட்டு கேண்டில் லைட்டை வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த கேண்டில் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது, வேறு லைட்டே இல்லை. ஹீட்ரு ஓடுற சத்தம் மட்டும்தான் மைல்டாக கேட்குது, வேறு சவுண்டுமே கிடையாது, அமைதியாக இருக்குது அந்த ரூமு. இப்போ கவிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் இந்த பிளான்ஷெட் மேலே வச்சுக்கோங்க, வச்சுட்டு கண்ணை மூடி இங்கே ஏதாவது ஸ்பிரிட் இருக்கீங்களா, எங்கள் கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி மனசுக்குள்ளேயே கேளுங்க, இங்கே ஏதாவது ஸ்பிரிட் இருந்தால் நம்ம கூட காண்டாக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த காயின் மேலே விரலை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. காயத்ரிக்கு மட்டும் ஏதோ அன்ஈஸியாக இருக்குது, ஒரு ப்ரெஷராக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. காயத்ரி கண்ணை திறந்து பார்க்குறாங்க, அக்காங்க 2 பேரும் கண்ணை மூடி சைலண்ட்டாக இருக்காங்க. அக்காங்களாம் ஒழுங்காக தான் இருக்காங்க, நம்மளும் கண்ணை மூடி இருப்போம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இருந்தா காயத்ரியோட கண்ணத்தை யாரோ டச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ காயத்ரி கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க, அக்காங்க யாராச்சும் நம்மளை ப்ராங்க் பண்ண பார்க்குறாங்களா, நம்மளை வம்பளுக்கு பார்க்குறாங்க, பயமுறுத்த பார்க்குறாங்க அப்படின்லாம் நினச்சி பார்த்தா அக்காங்க 2 பேரும் அமைதியாக தான் கண்ணை மூடிட்டு இருக்காங்க. சரி அக்காங்க தான் இருப்பாங்க, நம்மளும் கண்ணை முடிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காங்க இருக்கிற தைரியத்தில் காயத்ரியும் கண்ணை மூடி அந்த பிளான்ஷெட் மேலே கை வச்சுட்ருக்காங்க. அடுத்த முறை காயத்ரியோட ஷோல்டரை யாரோ பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லை. அந்த கேண்டிலோட ஃப்ளேம் வந்து அப்படியே மைல்டாக அப்படி ஆடுறதுனால டார்க் ரூமில் ஏதோ ஷேடோஸ் வருது, ஃபிகர் வருது, கருப்பு ரூமில் தெரிகிற மாதிரி இவங்களே கற்பனை பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. காயத்ரிக்கு ரொம்ப பயமாயிருது. இப்போ காயத்ரி என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி நம்ம கண்ணை திறந்து பார்க்கவே கூடாது, காயின் மேலேயே கை வச்சுட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்து ஸ்பிரிட் வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த காயின் வந்து அந்த பிளான்ஷெட்டை அப்படியே மெதுவாக வந்து வைப்ரேட் ஆகுது, ஒரு ஷேக் ஆகுது, மெதுவாக மூவ் ஆகுது. ஃபியூ செகண்ட்ஸில் அது அப்படியே சர்க்கிள் மாதிரி சுற்றுது. 3 பேருக்கும் அதை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. ஸ்பிரிட் வந்துருச்சு போல இருக்குது, இது என்ன ஸ்பிரிட்னு தெரியலையே, நல்லவங்களா கெட்டவங்களெல்லாம் நம்ம கேட்கணுமே அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. அப்படி வட்டமாக மூவ் ஆகிட்டு இருந்த அந்த காயின் வந்து இப்போ ஒரு 8 மாதிரி வேகமாக போகுது. இவங்க 3 பேரும் கை வச்சுருக்காங்க, வேகமாக போகுது 8 மாதிரி, திருப்பி 8 வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க பயத்தில் இருக்கும்போது அந்த ரூம் டோரை வந்து பட்டார்னு ஓப்பன் பண்ணிக்கிட்டு யாரோ வராங்க. பார்த்தா இவங்களோட அம்மா. இவங்க அம்மா வந்து லைட்டை போட்டு என்னடி பண்ணுறீங்க 3 பேரும் மெழுகு திரி ஏற்றி வச்சுக்கிட்டு நைட்டு நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்காங்க 2 பேரும் வாயை திறக்கவே இல்லை. காயத்ரி மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நாங்கள் வந்து ஸ்பிரிட் கூட வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்மா அப்படின்னு. ஏண்டி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்க, பேய் பிசாசுக்குள்ளே எதுக்கு இந்த நைட் நேரத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது டேஞ்சரஸாக இருக்கும், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க அவங்க அம்மா. எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் அக்காங்க 2 பேரும் சொல்லலை. காயத்ரி மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா வந்து ஃப்யூச்சரை பற்றி கேட்கலான்னு, எங்கள் ஃப்யூச்சரை பற்றி கேட்டால் பேயெல்லாம் கரெக்டாக சொல்லிடுமாம்மா, அதை தான் நாங்கள் கேட்கலான்னு பார்த்தோம் அப்படின்றாங்க. இவங்க அம்மாவுக்கு அது கேட்டோன்னு நல்லா கோவம் வருது. நீங்கள் ஒழுங்காக படித்தா உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், படிக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, பெரியவங்களும் சின்ன பிள்ளைக்கு எடுக்காதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் நாளைக்கு ஹாஸ்டலுக்கு கிளம்புறோம், பேக் பண்ணிட்டீங்களா, இப்படி நைட் பூரா உட்காந்துட்டு இருக்கீங்க, காலையில் எப்படி எழுந்திருப்பீங்கன்னு நல்லா திட்டி விட்றாங்க. திட்டி விட்டா அவங்க அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த பால் வந்து பின்னாடி ஒரு ட்ரேயில் வந்து கிளாஸ் டம்ளரில் பால் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த பாலை குடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுத்து தூங்குறீங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா மிரட்டுறாங்க. எங்கள் அம்மா பேசிகிட்டே இருக்கும்போது காவியா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீஜா போர்டை மடித்து அந்த டப்பாக்குள்ளே போட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கவிதா கேட்குறாங்க, என்னடி நம்ம தேங்க்யூவும் சொல்லலை குட் பையும் சொல்லலை, நீ பாட்டுக்கு இப்படி மடிச்சு வச்சுட்டு என்னடி நடக்கும் அப்படின்னவும் காவியா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட லவ் பற்றி தான் சொல்ல வேண்டி வரும், உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு. அதுக்கு மேலே கவிதா ஒரு வார்த்தை கூட பேசலை. எந்திரிச்சு அம்மா கொடுத்த அந்த பால் டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு கிடுக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே டம்ளர் வச்சுட்டு அந்த அவங்களோட ரூமுக்கு ஓடியே போயிட்டாங்க. காவியாவும் காயத்ரியும் கூட குடிச்சு முடிச்சிட்டாங்க. அந்த டம்ளர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க அம்மா வெளியே போகும்போது ஒழுங்காக நீங்கள் தூங்கிருக்கணும் அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா லாக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் காவியா என்ன பண்ணுறாங்க, அந்த வீஜா போர்டை வச்சு அந்த டப்பாவை எடுத்து கொண்டு போய் அவங்க ரூம் கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு அவங்க பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க. காயத்ரி அவங்க பெட்டில் படுத்துக்கிறாங்க. இதில் என்னென்னா, காயத்ரியோட பெட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த கபோர்டு இருக்குது. காயத்ரி பெட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் காவியாவோட பெட் இருக்குது. இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மிட் நைட் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து தூக்கத்தை அப்படியே கலைக்கிற மாதிரி இருக்குது காயத்ரிக்கு. என்ன சத்தம்னு கண்ணை முடிச்சு பார்த்தா கபோர்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு உருட்டுற மாதிரி ஒரு சத்தம் வருது. என்னடா
அந்த கபோர்டில் வந்து ஏதோ சத்தம் வருது, என்னடா ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட் சைட் லேம்பை வந்து ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ண உடனே அந்த சத்தம் நின்றுடுது. ஆப்போசிட்டில் அவங்க அக்கா நல்லா தூக்கிட்டு இருக்கா. அக்காவுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. அக்கா நல்லா தூங்குறா, ஏதோ நமக்கு தான் டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு சொல்லி திருப்பி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கலான்னு பார்த்தா திருப்பி கொஞ்சம் நேரத்தில் அந்த சத்தம் கேட்குது. அவங்க திருப்பி லைட் ஆன் பண்ண உடனே சத்தம் நின்றுடுது. சரி லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவோம், அந்த சத்தம் கேட்டுட்ருக்கு, எனக்கு எதுவும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் மார்னிங் எழுந்திரிச்சு காயு வந்து கவியட்டை கேட்குறாங்க, என்ன உனக்கு இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளே சத்தம் கேட்டுச்சு, உனக்கு கேட்டுச்சா, எனக்கு நான் தூக்கத்தில் எத்தனை பேர் எழுந்திரிச்சு தெரியுமா அப்படின்னு. எனக்கெல்லாம் எந்த சத்தமுமே கேட்கலையேடி அப்படின்னு சொல்லிட்டு காவியை போய் கபோர்டை திறந்து பார்த்தா அதுக்குள்ளார அவங்க ஃபோல்ட் பண்ணி வச்ச அந்த வீஜா போர்டு வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு, அன்ஃபோல்ட் ஆகி இருக்குது. அந்த அன்ஃபோல்ட் ஆகி அந்த கபோர்டுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தால் கூட காவியா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் நம்ம இன்றைக்கி வந்து ஹாஸ்டல் கிளம்பி போயிடுவோம், இவன் மட்டும் தனியாக தான் இந்த ரூமில் இருப்பா, அவகிட்ட சொன்னால் அவள் பயந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டி இதை வச்சேன்னா தெரியாமல் தப்பாக வச்சுட்டேன் போல இருக்குது, அதனால அது உருண்டு விழுந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க திருப்பி அதை டப்பாக்குள்ளே போட்டு அதே கபரில் வச்சுட்டு போயிட்டாங்க. அன்னைய நாள் அக்காங்க 2 பேரும் கவிதாவும் காவியாவும் ஹாஸ்டலுக்கு திருப்பி கிளம்பி போயிட்டாங்க. காயத்ரிக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. அக்காங்க பொண்ணு சோகம் தான், இவங்களுக்கு இந்த பேய் சத்தம் அதெல்லாம் எதுவுமே மைண்டுக்கு வரவே இல்லை. நம்ம இனி எத்தனை நாளுக்கு தனியாக இருக்கணுமோ ரூமில் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கலான்னு சொல்லி வந்தால் திருப்பியும் அதே மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்குது கபோர்டுக்குள்ளே இருந்து. அன்றைக்கி நைட்டுமே இந்த மாதிரி சவுண்டு கேட்குறது கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்டா அப்படி டெய்லி இந்த கபோர்டுக்குள்ளே இருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி காயத்ரி வந்து நினச்சிட்ருக்காங்க. நினச்சிட்டு லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு தூங்கிடுறாங்க. ரொம்ப தூக்கம் வருது, தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் தெரியுது ஃபுல் கபோர்டும் அப்சைட் டவுனாக இருக்குது. தலை கீழாக எல்லாமே கழிச்சு போட்டு துணி பொருள் எல்லாமே அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு அவளுக்கு காய கிடத்து இருந்தேன்னா அக்கா தான் ஹாஸ்டல் போகும்போது இதெல்லாம் கழிச்சு போட்டு போயிட்டா போல இருக்குது. யூஸ்வலாக அவள் அப்படி பண்ண மாட்டாளே, ஏன் இப்படி பண்ணியிருக்கா, அக்கா தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு இந்த சரி நம்ம ஈவினிங் வந்து இதெல்லாம் மடிச்சு வச்சுக்கலாம், நமக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி இதெல்லாம் போயிட்டாங்க. ஈவினிங் வந்து இதெல்லாம் ப்ராப்பராக அடுக்கி வச்சு அந்த வீஜா போர்ட் டப்பாவையும் அவங்க அதே இடத்துல அதே கபோர்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது திருப்பியும் சத்தம் கேட்குது. அப்படி டெய்லி சத்தம் கேட்குது அந்த கபோர்டுக்குள்ளே இருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த முறை அந்த கபோர்டு வந்து ஓப்பன் ஆகி அந்த வீஜா போர்டு மேலேருந்து கீழே தரையில் விழுது. டப்பாக்குள்ளேருந்தே ஓப்பன் ஆகிருச்சு, கபோர்டு ஓப்பன் ஆகி இந்த வீஜா போர்டு அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வந்து அது அன்ஃபோல்ட் ஆகி தரையில் வந்து கிடக்கு. இதை பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. பயமாயிட்டு இந்த பெட்டில் படுக்கதான் நம்ம ஓரமாக வச்சுருப்போம் போல இருக்குது கபோர்டில், நம்ம இந்த பெட்டில் படுக்கும்போது இன்னும் ரொம்ப நமக்கு பயமாக இருக்குது, நம்ம பேசாமல் அக்கா தான் இல்லையே அக்காவோட பெட்டில் போய் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு அக்காவோட பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு அவங்க தூங்கிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் லாஜிக்காக ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், அக்கா சரியாக வைக்கல, நம்ம உரமாக வைக்கல, அது தன்னால் வந்து கபோர்டு ஓப்பன் ஆகி அது கீழே விழுந்துருச்சு, இந்த மாதிரிலாம் தான் நினைக்கிறாங்களே தவிர இது பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கவே இல்லை. அன்றைக்கு நைட்டு அவங்க அக்கா பெட்லேயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி மறுநாள் காலையில் எழுந்திரிக்கும் போது பார்த்தா கீழே கிடந்த அந்த வீஜா போர்டு அவங்க மேலே இருக்குது, அவங்க போத்திட்டு இருக்க அந்த பிளாங்கெட் மேலே அது வந்து இருக்குது. இதை பார்க்கவும் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. இத்தனை நாள் கீழே விழுறது கூட இதை தன்னால் விழுதுன்னு வச்சுக்கலாம், எப்படி யார் கொண்டு வந்து என் மேலே வச்சாங்களா, நான் வைக்கலையே, என் ரூம்குள்ளே யாரும் வரலையேன்ட்டு இந்த முறை தான் காயத்ரிக்கு ரொம்ப பயமாகிடுது. சரி நம்ம அதை அம்மா கிட்ட போய் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னோடய ரூமில் இருக்க அந்த வீஜா போர்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அது தன்னால் கீழே விழுவுது, பார்த்தா என்னோடய பெட் மேலே இருக்குது, இப்படிலாம் அவங்க சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு நல்ல கோவம் வருது. நான் அன்றைக்கே சொன்னேன்ல அதெல்லாம் விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு, அதை முதல்ல நீ குப்பைன்னு தூக்கி போட வேண்டியதானே, நீயே இன்னும் ரூம்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அது நான் வைக்கலாமா, காவியா அக்கா தான் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் வச்சா நடி அதை கொண்டு போய் குப்பையில் போடுன்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. அதே ஓகேன்னு சொல்லிட்டு காய் வந்து அந்த வீஜா போர்டு எடுத்து கொண்டு போயிட்டு அவங்க வீட்டு டஸ்ட்பின் பின்னாடி இருக்க கிச்சனுக்கு தாண்டி ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்க அந்த கார்பேஜ் டீனுக்குள்ளே போட்டு வந்துடுறாங்க. அவங்க தான் போட்டு வந்துட்டா நிம்மதியாக இருக்குது காயத்ரிக்கு. அப்பா ஜாலி, எவ்வளோ நிம்மதியாக இருக்குது, நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கணும், அக்காவுக்கு பயந்துக்கிட்டு நம்ம பண்ணாமல் இருந்துட்டோம், இனி அக்கா கேட்டால் கூட இதெல்லாம் சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க அன்னைய டே வந்து போக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, ஹோம்ஒர்க் எழுதுறது, இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவோட லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே ஒரு பேய் புக் இருக்குது, சும்மா இல்லாமல் அந்த பேய் புக் எடுத்து படிக்கலாம், நமக்கு ஜாலியாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிச்சுட்டே இருக்காங்க. படிச்சுட்டே இருந்துட்டு அவங்க பெட்ரூமுக்கு போய் படுத்துக்கிட்டு படிக்கிறாங்க. இப்போவும் அவங்க அக்கா பெட்டில் தான் படுத்துருக்காங்க. அவங்க அக்கா பெட்டில் படுத்துட்டு புக்கு படிச்சுட்டே இருக்காங்க. படித்து தூக்கமாக சொக்கி வருது. சரின்னு சொல்லிட்டு புக் மார்க் ஒன்று வச்சுட்டு அந்த புக்கை எடுத்து கொண்டு போய் டேபிள் மேலே வச்சுட்டு இவங்க வந்து படுத்து தூங்கிடுறாங்க. நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது மிட் நைட்டு வந்து ஏதோ ஒரு சத்தம், பேப்பரை திருப்புற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னடா பேப்பரை திருப்புற சத்தம் கேட்குது, அப்படியே கண்ணை முழிக்க முடியல.
பாதி தூக்கம், ரொம்ப தூக்கம் வருது. கண்ண முழிச்சு அப்படியே அரை தூக்கத்தில் பார்க்கும்போது இன்னொரு சத்தம் கேட்குது. என்னென்னா சேர் அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இந்த சேர் இழுக்கிற சத்தத்தை கேட்டவும் உங்களுக்கு தூக்கம் போயிட்டு முழிச்சு அப்படியே பார்க்குறாங்க. இருட்டுக்குள்ளார பார்த்தா அவங்களோட டேபிளுக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த டேபிள் பக்கத்தில் இருக்க அந்த சேரில் ஏதோ ஒரு ஃபிகர், கருப்பாக ஒரு உருவம் புகை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறது தெரியுது. காயத்ரிக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கே, கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபிகரை பார்த்துக்கிட்டே இங்கே பெட் சைட் லேம்பை ஆன் பண்ணுறாங்க. லேம்பை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபிகர் அப்படியே அங்கேயே தான் இருக்குது. இவங்களுக்கு பார்த்து அப்படியே பயமாக இருக்குது. வார்த்தையே வரல, கத்தவும் முடியல, டைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த உருவம் அந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சு இவங்களை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குது. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பயமாகி கத்திடுறாங்க. கத்துனா அவங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்து ரூம்லேருந்து எழுந்திரிச்சு ஓடி வராங்க. ஏமா அப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு பெட்டில். அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா கேட்கும்போது காயு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பேயை பார்த்தேன், என் ரூமில் பேய் இருக்குது, அது எங்கேமா இருக்குன்னா அந்த சேரில் தான் உட்காந்துருச்சு அப்படின்றாங்க. அவங்க அம்மா திரும்பி அந்த சேரை பார்த்தா அந்த டேபிள் மேலே அந்த புக்கு இருக்குது, பேய் புக்கு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு இன்னும் நல்லா கோவம் வருது. நான் உன்னை அந்த விளையாட்டே விளையாடாதன்னு சொல்கிறேன், நீ புக் எடுத்து படிச்சுன்னா இப்படி தான் உனக்கு நைட்டு கனவு வரும், இது எல்லாமே உன் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன் கற்பனையாக இருக்கும், நீ கனவாக இருக்கும், நீ தூங்கு, அம்மாவும் அப்பாவும் உன் கூடயே தான் அந்த ரூமில் தான் இருப்போம் அப்படின்றாங்க. அம்மா அப்பாவும் அந்த பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்படியே காயத்ரி வந்து தூங்குறாங்க. அப்படியே தூங்கி அவங்க நல்லா டீப் ஸ்லீப் போனோடனே இவங்க அம்மா அப்பா எழுந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு வரும்போது தான் காயத்ரிக்கு தெரியுது, அம்மா அப்பாலாம் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க, நம்ம தனியாக தான் அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கோன்ட்டு. அப்படியே வெளியே வந்து பார்த்தா அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து முன்னாடி உனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உன்னை பார்த்து உனக்கு ஏதாவது ஃபீவராக உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா பார்த்து கூவுறது, நீ என்னை நைட்டு விட்டுட்டு போயிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே நம்ப மாட்டேன்றீங்க, ரூமில் பேய் இருக்குன்னு சொன்னால், அக்கா அங்கே வேறு எதாவது கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க. அவங்க ரூம்குள்ளே போனால் ஏதோ சம் ஃபவுல் ஸ்மெல் வருது, ராட்டன் ஸ்மெல்லு. அதை வந்து பேர் பண்ணவே முடியல அந்த ஸ்மெல்லை. வெளியில அந்த ஸ்மெல் எதுவுமே வரல. இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தாங்க. இப்போ இந்த ரூம்குள்ளே தான் வருது. எங்கேருந்துனா அந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்லி பார்த்தா அவங்க கபோர்டுக்குள்ளே இருந்து தான் வருது. கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அந்த குப்பை தொட்டியில் போட்ட அந்த வீஜா போர்டு, ஃபுட் வேஸ்டெல்லாம் இருந்து அவ்வளோ ஸ்மெல் அடிக்கிற அந்த வீஜா போர்டு இவங்க கபோர்டுக்குள்ளே இருக்குது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, அருவறுப்பாக ஐயோடான்னு இருக்குது. ஆனால் அப்பவும் தோணுது, யார் கொண்டு வந்து இந்த குப்பை அழுக்க கொண்டு வந்து என் கபோர்டில் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெஃப்ட்லேயே அந்த போர்டை தூக்கிட்டு போய் பாத்ரூமில் வச்சு கழுவி பாத்ரூமில் இருக்க கேபினெட்டுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க. அங்கே வச்சுட்டு இவங்க பாத்ரூமில் லாக் பண்ணிட்டு இவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. காயத்ரி வெளியே வந்து அவங்க அன்னைய டேக்கு என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. குளிக்கிறது, சாப்பிட்றது, ஹோம்ஒர்க் எழுதுறது, இந்த மாதிரிலாம் அப்படியே மதியம் ஈவினிங் வரைக்கும் போயிட்டே இருக்குது. ஈவினிங் டைம் என்ன ஆகுதுன்னா அவங்க டிவி போட்டு பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு மூவி போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராரு. வந்துட்டு அவரும் வந்து பார்க்குறாரு. கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு 9 மணி அந்த மாதிரி இருக்கும்போது, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதுமா, நான் போய் தூங்குறேன், நீயும் சீக்கிரம் போய் தூங்கு, ரொம்ப லேட் நைட்டாக நீ டிவி பார்த்துட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டார். அவங்க ரூம்குள்ளே போயிட்டார், போய் தூங்கலாம் அப்படின்ட்டு. காயத்ரி மட்டும்தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க அப்பா போனால் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஹாலில் தான் டிவி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த ஹாலில் இருக்க விண்டோவை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து கர்டைன்ஸ்லாம் போட்டிருக்கு, கிளாஸ் தான், விண்டோ வந்து கிளாஸில் இருக்குது, பட் கர்டைன்ஸ் இருக்குது. அதனால் வெளியில் வந்து தெரியாது, வெளியிலேருந்து உள்ளே தெரியாது, உள்ளேருந்து வெளியே தெரியாது. இவங்க யாரோட நேரத்தில் வந்து தட்டுறதுன்னு நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கர்டைனை விலக்கி பார்க்கும்போது அந்த கண்ணாடியோட ஒட்டுன மாதிரி ஒரு கிழவியோட பேய் வந்து நிற்கிது. ஃபுல்லாக க்ரே ஹேரில் இருக்குது, ஸ்கின்னெல்லாம் அப்படியே சுருங்கி போயிருக்கு, பேல் ஒயிட்டாக, கண்ணெல்லாம் ஒயிட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் ஒயிட் கண்ணு, வாயெல்லாம் ரெட்டாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு பயங்கர பயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்கவும் காயத்ரி ரொம்ப பயந்து கத்திடுறாங்க. காயத்ரி கத்தவும் அவங்க அம்மா அப்பா ஓடி வராங்க. என்னடி கரண்ட் எதுவும் ஷாக் அடிச்சிருச்சா, ஏன்டி இப்படி கத்துறாடினவும், நான் வந்து பேயை பார்த்தேன் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு திருப்பி அவங்க அம்மாவுக்கு கோவம் தான் வருது. ஏன்டி நீ டெய்லி ராத்திரியான அந்த மாதிரி பேய் பார்த்தேன், பேச பார்த்தேன் ஆரம்பிச்சிருவியா, ஒரு நாள் கூட எங்களை தூங்க விட மாட்டியா அப்படின்னு போது அவங்க அம்மா அப்படி திட்டுறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, போதும் நீ டிவி பார்த்தது, நைட் நேரமே உனக்கு செட் ஆகலை, நீ தயவு செஞ்சு போய் தூங்கு அப்படின்றாரு. அவங்க அப்பா சொன்ன அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, காயத்ரியோட ரூமில் இருக்க விண்டோவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா அவள் ரூம் விண்டோவை தட்டுறான்னு போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இவங்க அம்மா அப்பாவோட ரூம் விண்டோவை தட்டுறாங்க, அடுத்து இந்த ஹாலோட விண்டோவை தட்டுறாங்க, அடுத்து கிச்சனில் இருக்க விண்டோவை தட்டுறாங்க. இந்த கிச்சன் விண்டோவை தட்டுனா கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து பால் வந்து வேகமாக ஓடி வராரு. ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த விண்டோவை யாரை தட்டினாங்க, நான் யாருன்னு எட்டி பார்த்தேன்,
யாரோ என்னை ஒரு கருப்பு ஃபிகர் வந்து பலார்னு கன்னத்தில் வந்து அரைஞ்சிருச்சு அப்படின்றாரு. பாலுவோட கன்னத்தை பார்த்தா அப்படியே 5 விரல் அப்படியே பதிஞ்சிருக்கு. காய் சொன்னால் கூட அதை பொய்ன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களே இந்த மாதிரி விண்டோவை தட்டுற சத்தத்தை கேட்குறாங்க. அதுக்கு மேலே இந்த பாலுவே இப்படி இவர் கன்னத்தில் அப்படி அரைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா நினைக்கும் போது இப்போ காயத்ரியோடைய ரூம் விண்டோவை யாரோ ரொம்ப ஃபோர்ஸாக தட்டுறாங்க. அந்த கண்ணாடியே உடஞ்சி உழுவுற மாதிரி அந்த ஃப்ரேம் எல்லாம் அதிருது. அந்த அளவு சத்தம் கேட்குது. இவங்க அப்பாவுக்கு வந்து இப்போ டென்ஷன் ஆகுது. எவனோ ஒருத்தன் தான் வந்து இப்படி பண்ணுறான்னு, அவனுக்கு தான் அப்படி பண்ணுறானுங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. கத்திட்டு அவர் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு கன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் யாருன்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்குறாரு. அப்போ காயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா வெளியே போகாதீங்க, இது பேய் தான் அவ்வளோ வேலை பண்ணுது, உங்களுக்கு தெரியாதுப்பா, நான் பார்த்தேன் அப்படின்னா, மணி சின்ன பொண்ணு உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கிளம்பி போயிடுறாரு. காயத்ரியோட வீடு மலைக்கு மேலே ஒரு பிளாட்டோவில் இருக்குது. அங்கே மொத்தம் 4 வீடு இருக்குது. அந்த 4 வீட்லேயுமே ஹை அண்ட் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா வெளியே போய் பார்த்தா அந்த 4 வீட்டில் இருந்துமே இந்த ஆஃபீஸர்ஸ் வெளியே வந்திருக்காங்க. அவங்க கூட ஆர்ம்டு சென்டினல்ஸும் இருக்காங்க, சில கமாண்டர்ஸும் இருக்காங்க. எல்லாரும் வந்து வெளியே ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா போய் கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னும் போது எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவங்க வீட்டோட விண்டோ வந்து யாரை தட்டினாங்க அப்படின்னுட்டு. இதை கேட்கும்போது அவங்க அப்பா வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, அது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது. ஏன்னா ஒரு ஆளால் ஒரு வீட்டை சுற்றியே தட்டுறது கஷ்டம். அதுவும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் கேப் இருக்குது. இப்போ இத்தனை பேர் வீட்டை வந்து யாரோ தட்டியிருக்காங்க அப்படின்னா இன்வேடர்ஸ் தான் குரூப்பாக யாரோ வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப நேரம் தேடுறாங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேலே தேடுறாங்க. ஆனால் அவங்களால யாரையுமே கண்டுபிடிக்கவே முடியல. வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ட்ரூடர்ஸ்லாம் யாருமே அங்கே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது, எங்களால் யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பாலு வந்து ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. அப்படி அவங்க அப்பா வந்து தண்ணி குடிக்கும்போது கௌயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து தனியாக படுத்துக்க பயமாக இருக்குப்பா, நான் உங்கள் கூடயே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதனால் அவங்க அப்பா வந்து பாலுக்கிட்ட ஓகே அந்த ஃபோல்டிங் காட் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து எங்கள் ரூமில் போட்டுரு, பாப்பா வந்து எங்கள் கூடயே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ பாலு என்ன சொல்கிறாரு, எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது சார், நான் இப்போ வெளியில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நானும் இந்த ஹால்லேயே ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன்ட்டு. அதுக்கும் அவங்க அப்பா ஓகேன்னு சொல்லிடுறாரு. அன்றைக்கி நைட்டு வந்து காயத்ரி அவங்க அம்மா அப்பா கூட தான் இருக்காங்க. அடுத்து வர ஒரு 2-3 நாளுக்கு அவங்க அம்மா அப்பா கூட தான் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூமுக்கு அவங்க போகவே இல்லை. ஒரு நாள் மார்னிங் வந்து அவங்க அப்பா வந்து காயத்ரிக்கு ஒரு குட்டி பப்பி கொடுக்குறாரு, ஒரு குட்டி லேப்ரடார் பப்பி கொடுக்குறாரு. இனி வந்து உனக்கு பயமே இருக்காது, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான் இவன், நீ கூட ஜாலியாக விளையாடலாம், உன் கூட தூங்க வச்சுக்கலாம் அப்படின்லாம் அவங்க அப்பா சொல்லும்போது காயத்ரிக்கு வந்து உண்மையிலேயே ஹாப்பியாகவும் இருக்குது, ரொம்ப தைரியமாகவும் இருக்குது. நம்ம அந்த ரூம்குள்ளே இனிமேல் தைரியமாக போகலாம், நம்மக்கிட்ட தான் லேப்ரடார் இருக்குன்னு சொல்லிட்டு கொக்கோன்னு சொல்லி பேர் வச்சு கொக்கோ குட்டியை வந்து வச்சுக்கிறாங்க. அவங்க கொக்கோ குட்டின்னு சொல்லி பேர் வச்சு வச்சுக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு காயத்ரியோடைய பெட்ரூமில் இருக்க அந்த பாத்ரூம்க்கு உள்ளார இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த கொக்கோ வந்து மெதுவாக வந்துச்சு பார்க்குது. அப்படியே உத்து பார்க்குது. பார்த்துட்டு மெதுவாக சைலண்ட்டாக குலைக்கிற மாதிரி இப்படி குலைக்குது. ஆனால் இப்போ காயத்ரிக்கு வந்து பயம் இல்லை. அங்கே பேய் இருக்குதோ என்ன இருக்குதோ, நம்மக்கிட்ட தான் கொக்கோ இருக்குது, அதுதான் குலைக்குதே அப்படின்ட்டு திருப்பி தூங்க பார்க்குறாங்க. இப்படி குலைச்சிக்கிட்டு இருந்த கொக்கோ என்ன பண்ணுது, கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே அது கிரவுண்டிங் மாதிரி உருமுற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் ஒன்று போடுது. அப்படி சத்தம் போடும்போது காயத்ரிக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே பயம் வருது. என்னடா அப்படி சத்தம் போடுது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாத்ரூம் டோரும் மெதுவாக திறக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. இப்போ அந்த கொக்கோ என்ன பண்ணுது, நல்லாவே குலைக்குது. குலைச்சிக்கிட்டு பெட்டில் இருந்து குதிச்சு போய் டோர் பக்கம் போய் நின்றுக்குது. அது ஐயோ இதுவே பயந்துக்கிட்டு போய் அந்த டோர்கிட்ட நின்றுடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பெட்டில் உட்காந்துக்கிட்டே காயி பார்க்கும்போது அந்த பாத்ரூம்குள்ளேருந்து யாரோ விசிறி எரிஞ்ச மாதிரி இந்த வீஜா போர்டு காற்றுல அப்படியே பறந்து வருது. காயத்ரியை பார்த்து வருது. இந்த பெட்டை பார்த்து வரவும் இவங்க கத்திக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணி குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அம்மா அப்பா ரூம்குள்ளே போயிடுறாங்க. போனால் அவங்க அம்மா அப்பா ரூமில் வந்து பெட் சைட் லேம்ப் வந்து ஆனில் இருக்குது. அவங்க அப்பா மட்டும் உட்காந்துருக்காரு. அவன் உட்காந்துட்டு ஏமா கத்துனா ஒரு ரூம்குள்ளே வரலாம், நீ கத்துற சத்தம் கேட்டு ஒரு ரூமுக்கு வரலாம் தான் நான் எந்திரிச்சேன் அப்படின்றாரு. அப்போ காயத்ரி என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் அவங்க அம்மா பக்கத்தில் படுத்துக்கிட்டு நான் அந்த ரூமுக்கு போக மாட்டேன் அப்படின்றாங்க. இப்படி காயத்ரி சொல்லும்போது அவங்க காயத்ரியோடைய ரூம் கதவை யாரோ கோபத்தில் வேகமாக அப்படியே அரைஞ்சு சாத்துற மாதிரி சத்தம் டப்புன்னு கதவை அடிக்குது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க அப்பா கேட்குறேன், யாரும் அவன் ரூம்குள்ளே வந்தால் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பயந்துக்கிட்டு ஓடி வரேன்னு.
அப்போ காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா என் ரூமில் பேய் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டோடனே அவங்க அம்மாவுக்கு தோணுது, ஐயோ டெய்லி பேய் இருக்குன்னு ஆரம்பிக்கலாரே அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, அப்படி தலையாட்டிட்டு, பேயெல்லாம் இருக்காதுமா, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன அப்படின்ட்டு அவர் வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி வராரு. திருப்பி வரும்போது அவங்க அப்பா முகத்தில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கிறத வந்து காயத்ரி நோட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து உள்ளே வந்துட்டு பெட்டில் உட்காந்துக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அப்பாலாம் போயிட்டு வந்துட்டாரு பாரு, பேயெல்லாம் இல்லை, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா உனக்கு பயமாக இருந்தால் நீ இங்கேயே படுத்துக்கோ அப்படின்னு. இப்போ அவங்க அப்பா எதையோ ஹைட் பண்ணுற மாதிரி காயத்ரிக்கு வந்து ஒரு தோணுது. இவங்க அப்பா வந்து கீழே அந்த பப்பி கொக்கோவையும் பார்க்குறாரு. அதுவும் பயந்துக்கிட்டு அப்படியே நடுங்கிட்டு கீழே நிற்கிது. அதுவுமே கீழே இருக்க கார்பெட்டில் படுத்துக்குது. அவங்க 3 பேருமே இப்போ ஒரே கட்டிலில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா, அப்பா, காயத்ரி 3 பேரும். மறுநாள் காலையில் காயத்ரி எந்திரிக்கும் போதே ரொம்ப லேட்டாக இருக்குது. அவங்க அப்பா ஆஃபீஸ் போய்ட்டாரு. அவங்க அம்மா மட்டும்தான் கிச்சனில் தான் குக் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது காயத்ரி அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. அவங்க ரூம் டோர் வந்து க்ளோஸில் இருக்குது. அவங்க திங்ஸ் எல்லாம் உள்ளே போய் தான் எடுக்கணும். ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. எப்படா அந்த ரூம்குள்ளே போகலாம், சரி நம்ம கொக்கோ வந்து தூக்கி கிடிச்சிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த பப்பியை வந்து தூக்கிக்கிட்டு அவங்க ரூம் டோர் பக்கத்தில் போய் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த நாய்க்குட்டி வந்து பதறிக்கிட்டு கீழே இறங்கி ஓடி போயிடுது. ஐயோ நாலாந்து ரூம்குள்ளே வரமாட்டேன்ட்டு. இப்போ வந்து காயத்ரிக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ இவனே வரலடா, நம்ம எப்படி இந்த ரூமில் தனியாக போக முடியும் அப்படின்ட்டு டோரை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி உள்ளே அப்படி எட்டி பார்க்குறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே தலைகீழாக இருக்குது. எல்லா திங்ஸும் கலாமலான்னு கிடக்கு. கப்போர்டெல்லாம் ஓப்பன் ஆகி அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியில் வந்து கிடக்குது. ஒரு பொருள் கூட வச்ச இடத்துல இல்லை, அப்படி இருக்குது அந்த ரூமே. அப்சைட் டவுனாக இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க கத்திக்கிட்டு டோரை வந்து திருப்பி லாக் பண்ணிடுறாங்க. காயத்ரி கத்துன சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா, அங்கே வேலைக்காரவங்க எல்லாமே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா அந்த ரூம் முன்னாடி வந்து கேட்கும்போது காயத்ரி பக்கத்தில் வந்து நின்று கேட்குறாங்க. அப்போ காயத்ரி வந்து அந்த ரூம் டோரை வந்து கை காட்டுறாங்க. கை காட்டினோடனே அவங்க அம்மா, இந்த பொண்ணுக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்து வேகமாக ஓப்பன் பண்ணி தள்ளி விடுறாங்க டோரை கோவத்தில். அந்த டோர் முழுசாக ஓப்பன் ஆகி பார்த்தா உள்ளே இருக்கிறதெல்லாம் கலைஞ்சி கிடக்கவும் அவங்க அம்மா கோவம் வருது. நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியா, நேற்று இப்படி இதை பண்ணி வச்சுட்டு தான் அந்த ரூமுக்கு ஓடி வந்தியா அப்படின்னு. இல்லைம்மா நான் பண்ணலை, இந்த ரூமில் இருக்க பேய் தான் பண்ணுச்சு, நேற்றே சொன்னலே என் ரூமில் பேய் இருக்குன்னு, அந்த பேய் தான் இதெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி காயை சொல்லும்போது அவங்க வீட்டு காலிங் பெல் யாரும் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாரா காலிங் பெல் அடிக்கிறான்னு சொல்லி அந்த பாலை போய் பார்க்குறாரு. அப்போ வந்து தீபா, பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர் வந்து தீபா வந்திருக்காங்க. அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதோ கத்துற சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னாச்சு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ அந்த தீபா ஆண்டி வந்து அந்த ரூமை பார்த்துட்டு, என்ன இந்த ரூம் இப்படி கிடக்குது அப்படின்றாங்க. இவங்க அம்மா அந்த ரூமை திரும்பி பார்த்துட்டு காயத்ரி பார்த்து கேட்குறாங்க, நான் உன்ட்ட எவ்வளோ தடவை சொன்னேன் அந்த வீஜா போர்டை வச்சு விளையாடாதான்னு சொல்லிட்டு, இப்போ ஏன்டி நேற்று சாயங்காலம் அதை வச்சு நீ விளையாண்டுருக்கே அப்படின்னா, நான் ஒன்றுமே அதை டச்சே பண்ணலாமா அப்படின்றாங்க. அது அப்புறம் எப்படி உன் பெட்டு மேலே வந்துருக்கு அப்படின்றாங்க. அவங்க அம்மா காட்டின இடத்துல பெட்டு மேலே அந்த வீஜா போர்டு இருக்குது. இதை பார்த்துட்டு காயத்ரிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இது நான் எடுக்கவே இல்லைம்மா, நான் பாத்ரூமில் கொண்டு போய் பயந்துக்கிட்டு வச்சுட்டேன். நேற்று நைட்டு வந்து அது யாரோ வந்து அது பாத்ரூம்குள்ளே வந்து வீசினாங்க, அதுதான் வந்து என் பெட்டு மேலே இருக்குது. நான் அதை வந்து உங்ககிட்ட சொல்லலை, பயந்துக்கிட்டு நான் சொல்லலை, இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, இது பண்ணதெல்லாம் பேய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆண்டி வந்து அந்த தீபா ஆண்டி வந்து வீஜா போர்டா எங்கே நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க அம்மா கையை பிடிச்சி தடுத்துட்டு வேணாம், இந்த ரூம்குள்ளே ஏதோ என்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் போகாதீங்க அப்படின்னவும் இந்த தீபா ஆண்டி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏன் இந்த வீஜா போர்டெலாம் வச்சு விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் என் ஃப்ரெண்டு கூடலாம் சேர்ந்து ஒரு 4-5 பேர் உட்காந்து விளையாண்டோம். ஒரு பொண்ணு வீட்டில் வீஜா போர்டு வச்சு விளையாண்டோம். யார் வீட்டில் விளையாண்டாமோ அந்த பொண்ணோட தங்கச்சி, அது ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 4-5 வயசு தான் இருக்கும், அந்த பொண்ணை வந்து பேய் கூட்டிக்கிட்டு போயிடுச்சு தெரியுமா, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான விளையாட்டுமா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பேய் கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எதை வந்து மீன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த குட்டி பொண்ணு வந்து செத்து போயிடுச்சு, இதை வச்சுலாம் விளையாடாதீங்க அப்படின்னவும் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிட்டு காயத்ரி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலுவை கூப்பிட்டு, நீங்கள் ஏதாவது ஆளுக்கு ஹெல்ப்புக்கு ஏதாவது ஆள் வச்சுட்டு இந்த ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வீஜா போர்டை கொண்டு போய் எங்கன்னா தூரமாக வீசிட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதை வந்து நீங்கள் எரிச்சிருங்க, இனி அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணால் ஆண்டி வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருமான்னு சொல்லி காயத்ரிகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் காய் வந்து போகலை, இல்லைம்மா நான் போகலை, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ போகிறப்ப அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து கிளம்பும்போது என்ன சொல்கிறாங்க, சரி கவலைப்படாமல் இருங்க, உங்கள் வீட்டில் வேணால் ஒரு பூஜை பண்ணுங்கள், காளி மாதா கோயிலுக்கு போங்க, அங்கே ஏதாவது பூசாரி கிடப்பாங்க, நீங்கள் வந்து பூஜை ஒன்று நடத்துங்க, ஹோமம் பண்ணுங்கள், இந்த மாதிரி என்டிட்டி இதாக இருந்தால் அது போயிடும் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க அம்மாவுக்கும் அதுதான் நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால் அவங்க அப்பா கிட்ட டிசைட் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு காளி கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க பூசாரியெல்லாம் கூப்பிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணால் மறுநாள் வந்து பூஜை நடக்குது. பூஜை பண்ணணும். இப்போ காயத்ரி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூமில் காயோட ரூமில் போய் நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்றாங்க. வந்தவங்களும் அந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க.
பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. அந்த வீஜா பாடியும் தூக்கி வீசிட்டோம், பூஜையும் பண்ணிட்டோம். இனி வந்து எந்த ஸ்பிரிட்டுமே இந்த வீட்டில் கிடையாது. நீ போய் ஒரு ரூமில் நிம்மதியாக தூங்கலாமா அப்படின்றாங்க. சரி கொக்கோ வந்து துணைக்கி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அன்னைக்கு நைட்டு அவங்க ரூமில் தான் தூங்குறாங்க. ஒரு 1 or 2 days வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக வந்து எந்த உருவத்தை பார்க்குறதோ இல்லை இந்த மாதிரி டோர் ஓப்பன் ஆகுறது, பொருள் வீசுறது, விழுவுறது இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆனால் அட் த சேம் டைம் காயத்ரிக்கு எப்படி ஒரு இன்ட்யூஷன் வருது அப்படின்னா, ஏதோ ஒன்று வந்து நடக்க போகுது. அது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு ஈவில் எனர்ஜி வந்து அது வந்து வெயிட் பண்ணுது சரியான ப்ராப்பரான டைம் கிடைக்கிறதுக்கு. அந்த டைம் வந்துருச்சுன்னா உன்னை அது சும்மா விடாது, அது உன்னை ஏதோ பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இவங்க இன்ட்யூஷன் சொல்லுது. இவங்க பயந்துக்கிறாங்க, என்னடா இப்படி நமக்கு தோணுது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ரொம்ப மைல்டாக மெல்லமாக இவங்க பேர் சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி. இவங்களை சுற்றி இவங்க யாருமே ரூமில் இல்லை. முன்னாடி வந்து இவங்களுக்கு விசிபிளாக தெரியும் ஏதாவது ஒரு என்டிட்டி இருக்குன்னு, கருப்பு ஒரு மாதிரி தெரியும். ஆனால் இப்போ கண்ணுக்கு எதுவும் தெரியல. ஆனால் யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து காயத்ரிக்கு வருது. ஆனாலும் அது அவங்க பெருசாக எடுத்துக்கல. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்குப்பா, அந்த ரூமில் இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே இவங்களும் இந்த கொக்கோவும் அங்கே இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மீட்டிங். அதனால அவங்க அப்பா வந்து ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த வீட்டில் வந்து அவங்க அம்மாவும் காயும் அவங்க வந்து ஹெல்ப்பர், அவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அன்றைக்கி வந்து ஒரு அமாவாசை நாள், நியூ மூன் டே, ஃபுல் இருட்டு கும் இருட்டாக இருக்குது. அப்போ வீட்டில் அவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நாய்க்குட்டி வந்து வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாலு வந்து வெளியில் அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த நாய்க்குட்டி வந்து நானும் வெளியே போவேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. சரி அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி ஒரு வாக்கிங் மாதிரி கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னும் போது கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் தான் நடத்திருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, அதோடைய கழுத்து அது காலர் பெல்ட்லேருந்து அதுலேருந்தே நழுவி அது இருட்டுக்குள்ளே போய் காணாமலே போயிடுச்சு. அப்படியே மறைஞ்சிருச்சு. அது எங்கே போச்சுன்னே தெரில. எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, டார்ச் லைட்லாம் அடித்து பார்க்குறாங்க, அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் இதை வந்து காயத்ரிக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. என்னடா நம்ம நாய்க்குட்டியை காணமே, கொக்கோவை காணமேன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்களா, வரவே இல்லை. அப்போ பாலு வந்து என்ன சொல்கிறாருன்னா, சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி நாய்க்குட்டியெல்லாம் ஓடுறது சகஞ்சம். அது மறுநாள் காலையில் இல்லாட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி வந்துடும். நான் வேணா இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்துச்சுன்னா டோரை ஓப்பன் பண்ணி விடுறேன், நீங்கள் தூங்குங்க. அப்படியே அது வரவே இல்லைன்னா நாளைக்கு காலையில் நானே தேடி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அவர் அங்கேயே இருந்துக்கிறாரு. ஆனால் போன நாய்க்குட்டி திருப்பி வரவே இல்லை. இவங்க அம்மாவும் காயமும் வெயிட் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க. அந்த நேரம் வரைக்கும் அது வரவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு பின்னாடி கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு, சரி கார்பேஜ் எல்லாம் கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலு வந்து பேக் சைடு இருக்க டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போனால் அங்கே வந்து அந்த நாய்க்குட்டி கிடக்கு, செத்து போய் கிடக்கு. அதை யாரோ வந்து கொடூரமாக கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவருக்கு டக்குன்னு கதவை சாத்திடுறாரு. சாத்திட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்து காயத்ரி அதை பார்க்கவே விடலை. நீ பார்க்காத, எதுவுமே பண்ணாத, நீ சின்ன பொண்ணு, பயந்துருவா, அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு பாலுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை பின்னாடியே பேக்யார்டில் வந்து புதைச்சிருங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி அவங்களும் புதைச்சிடுறாங்க. அவரும் பாலுவும் போய் இதை புதைச்சிடுறாரு. இப்போ தனியாக வீட்டில் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. இவங்க அப்பாவும் வீட்டில் இல்லை, இருந்த நாய்க்குட்டியும் செத்து போயிடுச்சு, எப்போ நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, கர்னலுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி யாராச்சும் அனுப்ப முடியுமா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்னல் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே ஃபைன், உங்களோட நெய்பர் தீபா வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டில் வந்து இந்த வீச்சா போர்டு வச்சு விளையாண்டு ஏதோ அமானுஷ்யமாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிடுறாரு. அதே மாதிரி அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கார்டு வந்து வராரு. யாருன்னு பார்த்தா கேப்டன் கிஷோர் தான் வராரு. காயத்ரிக்கு வந்து தெரியும் அவருடைய பாய் ஃப்ரெண்டு தான் வரன்னு தெரியுது. பட் அவங்க அம்மாவுக்கெல்லாம் தெரியாது இல்லையா. அவங்க அம்மாக்கிட்ட அப்படி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசி நல்ல மதிப்பு வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. நைட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு காயத்ரி வந்து ரூமில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. வெளியில் வந்து அவங்க அம்மாவும் கிஷோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரூம்குள்ளே போய் படிக்கலாம்னு சொல்லி இந்த டேபிளில் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே லைட்டு வந்து அப்படியே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து அன்யூஷுவலாக இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது அவங்க ரூமில். இப்படி லைட்டு வந்து ஃப்ளிக்கர் ஆகவும் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க, காயத்ரி அம்மா நீ சீக்கிரம் அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சம்திங் ராங் வித் த லைட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்னடா பொண்ணு இப்படி கத்துறாளேன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக வராங்க. அவங்க அம்மாவும் கிஷோரும் வராங்க. வந்து பார்க்கும்போது கிஷோர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த லைட்டு வந்து ஏதாவது ஹோல்டரில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஃபியூஸ் போயிருக்கும், நான் அதெல்லாம் மாற்றி தரேன் அந்த மாதிரி பேசும்போது அப்பா லைட்டு வந்து நார்மலாக தான் எரிஞ்சிட்ருக்கு. இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, காயத்ரியோட டேபிளில் வந்து ஒரு குட்டி ஒரு பொம்மை ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து வெயிட்டாக தான் இருக்குது. ஒரு செராமிக் டால் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து தன்னால் அப்படியே லெவிட்டேட் ஆகி ஏரில் அப்படியே ஃப்ளோட் ஆகி அப்படியே மெத நின்றுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸில் வந்து அப்படியே கிஷோரோட தலையில் வந்து இடிக்குது.
இவருக்கு அப்படி பயமாயிருது. இந்த இஷ்யூ நடக்கும்போது காயத்ரி அவங்க அம்மாவும் டேபிளுக்கு தள்ளி தான் நிற்கிறாங்க. கிஷோருக்கு பயமாயிருது. யார் இதை வந்து தூக்கி போட்டால் அந்த ரூமில் எங்கேருந்து அந்த பொம்மை வந்து விழுந்துச்சு அப்படின்னும் போது இதை பார்த்த உடனே காயவும் அவங்க அம்மாவும் அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க. ஆனால் கிஷோருக்கு இதை வந்து என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளார இவருக்கும் பயம் வருது. ஓடி போயிடலாம், நம்மளும் அந்த ரூமை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது பின்னாடி அவரை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி தெரியுது. அந்நேரத்தில் பாலு வந்து ஓடி வந்து கிஷோரை பிடிச்சி அந்த ரூமை விட்டு வெளியே இழுத்துடுறாரு. இழுத்த உடனே அந்த டோரை சாத்தி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேபிளை கொண்டு வந்து வச்சிடறாரு பாலு. வச்சுட்டு அதுக்கும் அந்த டேபிளுக்கும் மேலே ஒரு விநாயகர் சிலையும் ஒரு ஹனுமன் சிலையும் கொண்டு வந்து வச்சுட்டு அவர் வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். உள்ளர அந்த பூட்டுற யாருமே இல்லாத அந்த எம்டி ரூம்குள்ளே இருந்து யாரோ தட்டுற மாதிரி ஃபோர்ஸாக கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவர் இந்த சிலை ரெண்டத்தையும் வச்சுட்டு மந்திரங்கள் எல்லாம் அவரை வந்து சேன் பண்ண அந்த தட்டுற சத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாப் ஆயிடுது. இப்படி இருக்கும்போது அப்போ அந்த பாலு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்க என்டிட்டி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது, அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஈவில் ஸ்பிரிட் மாதிரி தெரியுது, நீங்கள் வந்து பெட்டர் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அவங்க அம்மாவும் வந்து அவங்க அப்பா வந்தோடனே முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நடந்த இவ்வளோ விஷயங்களையும் சொல்கிறாங்க. சொன்னால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வீடு காலி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு பெர்மனெண்ட்டாக இந்த வீடும் கிடைக்காது, ஒரு தற்காலிகமாக நம்ம போயிட்டு ஆர்மி கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க. புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு இருந்து தான் காயத்ரி அவங்க ஃபேமிலியும் இந்த என்டிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க.